என்ன பண்ணுறாங்க பள்ளிக்கூடத்தில், இந்த கம்பார்ட்மெண்ட்டு ஃபெயிலியர்னே சொல்கிறது கிடையாது. ஃபெயிலியர்னு சொல்லாதனால எல்லாம் பாஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க. அதனால் கம்பார்ட்மெண்ட் இஸ் ஆல்சோ ஃபெயிலியர். அதை பதிவு பண்ணணுன்னு தான் இந்த பதிவு நான் போடுறேன். என்ன பாண்டவர்களே, நேற்றுக்கு 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி ரிசல்ட்டை பற்றிய ஒரு பதிவு போட்டிருந்தேன். சில பள்ளிக்கூடங்களில் இத்தனை ஃபெயிலியர்னுட்டு அதை பார்த்துட்டு நிறைய கமெண்ட்டுங்க. அதில் ஒரு முக்கியமான கமெண்ட்டு, இது எந்த பள்ளிக்கூடம் பேரை சொல்லுன்னு கேட்குறாங்க. நான் எந்த பள்ளிக்கூடத்தையும் எம்பராஸ் பண்ண விரும்பலை. அதனால தான் கான்ஃபிடென்ஷியாலிட்டி பர்பஸுக்கு அந்த தகவலை சொல்லலை. அதை விட முக்கியமான தகவலை இப்போ நான் போட போகிறேன். அடுத்த 3-4 நிமிஷம் ஆகும், முழுமையாக கேளுங்க. எந்த பள்ளிக்கூடத்தில் ரிசல்ட் ஃபெயிலியர் வந்தாலும் அது குழந்தைகளுக்கு நல்லதில்லை, பேரண்ட்ஸுக்கு நல்லதில்லை, பள்ளிக்கூடத்துக்கே நல்லதில்லை. இது முக்கியமான மைய புள்ளிங்க. இப்போ நான் சொல்கிற 3 வார்த்தையை நோட் பண்ணிக்கங்களேன். கிளியர் பாஸ், கம்பார்ட்மெண்ட், ஃபெயில். கிளியர் பாஸ், கம்பார்ட்மெண்ட், ஃபெயில். சில தகவல்களை ஸ்கூல் சொல்லிடுறாங்க, சிலதை சொல்லாமல் விட்டுடுறாங்க, சிலது சொல்லிக்க முடியல. அதுதான் பிரச்சனையே. இது என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் இந்த 3 இருக்குது. கிளியர் பாஸ் இருக்குது, கம்பார்ட்மெண்ட் இருக்குது, ஃபெயில் இருக்குது. எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 12th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸ் பேப்பர் எடுத்துக்கோங்களேன். மொத்தம் 100 மார்க்கு. அந்த 100ல் 30 இன்டர்னல் அசஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸ்கூல்லையே பொதுவாக 30 கொடுத்துருவாங்க. எதானா சில கேஸில் கொடுக்காமல் இருக்கலாம் காரணங்களுக்காக. மீதி எவ்வளோ இருக்குது? 70 மார்க். அந்த 70ல் 33% வாங்கணும். 70ல் 33% எவ்வளவு? 23. அப்போது இன்டர்னல் 30 வாங்கிட்டாரு, தியரியில் 23 வாங்கிட்டாரு, 53 கிளியர் பாஸ். நான் சப்போஸிங் அந்த 23 வாங்கலை, ஒரு மார்க் குறை வாங்கிட்டாரு, 53 கீழே வாங்கிட்டாருன்னா கிளியர் பாஸ் இல்லை, கம்பார்ட்மெண்ட். அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கொஞ்சம் நேரத்தில். 3 பேப்பர் எடுத்துப்போம். மேத்தமேட்டிக்ஸ் மொத்தம் 100 மார்க்கு. அதில் 100ல் 20 இன்டர்னல் அசஸ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. மீதி 80 இருக்குல்ல, அந்த 80ல் 33% வாங்கணும். 80ல் 33% 26. அப்போ மேத்தமேட்டிக்ஸில் 20 ஸ்கூலில் கொடுத்துட்றாங்க, 26 வாங்கிடுறாரு, 46 வாங்கினா கிளியர் பாஸ். 46 வாங்கலைன்னா கம்பார்ட்மெண்ட். இந்த கம்பார்ட்மெண்ட் என்னன்னா அது ஃபெயிலியர் தான். முன்னாலெல்லாம் நாமெல்லாம் படிக்கும்போது பாஸு ஃபெயில் 2 தான். 5ல் 1 ஃபெயிலானா கூட மறுபடியும் அடுத்த வருஷம் தான் நீன்னு சொல்லுவாங்க, இல்லை செப்டம்பர் அக்டோபர்னு வரலாம். ஆனால் சிபிஎஸ் என்ன முடிவு பண்ணாங்க, ஒரு வருஷம் போயிடுதில்ல, அதனால் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. இப்போது ஒரு சப்ஜெக்டில் இந்த மார்க் வாங்கலை அப்படின்னா கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே 1 மாதம் 1.5 மாதம் கழித்து ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அதை மறுபடியும் எழுதணும். எழுதினா கம்பார்ட்மெண்ட்டை கிளியர் பண்ணால் மார்க் வாங்கின மாதிரி, பாஸ் பண்ண மாதிரி. இதில் என்ன பிரச்சனைன்னா 2 கம்பார்ட்மெண்ட்டுக்கு மேலே இருந்துதானா அவர் ஃபெயில், அடுத்த வருஷம்தான் எழுதணும். இதுதான் பிரச்சனை. இதில் இன்னொரு பிரச்சனையும் வருது. சப்போஸிங் மொத்தம் 5 சப்ஜெக்ட், லாங்குவேஜ் ப்ளஸ் 4 சப்ஜெக்ட்ஸ். இதில் 2 சப்ஜெக்டில் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னா, தட் இஸ் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி கம்பார்ட்மெண்ட் அப்படின்னா 2மே எழுத முடியாது கம்பார்ட்மெண்ட்டில். ஏன்னா ஒரே நாள் தான் எக்ஸாம் நடக்கும். ஐதர் ஃபிசிக்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் அல்லது கெமிஸ்ட்ரி சூஸ் பண்ணிக்கலாம். மீதி சப்ஜெக்டை மார்க்ஸ் தான் எழுதணும். அப்போ ஒரு வருஷம் போயிடுது. என்ன பண்ணுறாங்க பள்ளிக்கூடத்தில், இந்த கம்பார்ட்மெண்ட்டு ஃபெயிலியர்னே சொல்கிறது கிடையாது. ஃபெயிலியர்னு சொல்லாதனால எல்லாம் பாஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க. அதனால் கம்பார்ட்மெண்ட் இஸ் ஆல்சோ ஃபெயிலியர். அதை பதிவு பண்ணணுன்னு தான் இந்த பதிவு நான் போடுறேன். ஸோ நீங்கள் போய் கேட்கணும், கம்பார்ட்மெண்ட் எவ்வளவு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் அப்படின்னு கேட்டிங்களான்னா அப்போ சொல்லுவாங்க தட் இஸ் ஈக்குவலன்ட் டு ஃபெயிலியர். ஆனால் ஃபெயிலியர்னு சொன்னால் ஒரு வருஷம் போயிடுமேன்றதுனா இந்த கன்செஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்றாங்க. இதுக்கு அடுத்த எபிசோட் ரொம்ப முக்கியமான ஒரு எபிசோட் நான் போட போகிறேன், இதனுடைய கண்டினியூட்டி. அது என்ன அப்படின்னா, இந்த மார்க்கு கம்பார்ட்மெண்ட் வாங்கினா போருமா இல்லை மினிமம் மார்க் வாங்கினா போருமா, அது எப்படி நம்ம மாணவர்களை பாதிக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடு கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள்.
இந்த எபிசோடு வாட்ச் பண்ணீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு கமெண்ட் போடுங்க. படிப்பு சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அடுத்த எபிசோடில் நான் கிளியர் பண்ணுறேன். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.